யோசிச்சு பாருங்க, அந்த சமயத்துல அந்த வயசுல அதை வேற யார்கிட்டயாச்சும் அவர் போய் சொல்லியிருந்தா நம்பியிருக்கவே மாட்டாங்க, இல்லனா அவரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அதுக்கு மாதரா இவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கியா, இந்த ஐடியா நல்லா இருக்கே, இது நடந்துட்டா என் தம்பியை நான் நல்லபடியா பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு மாதராவும் சொல்றாரு. இப்படி இவங்க கனவுகளை ஒன்னா சுமக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வர ரெண்டு பேரோட கிளான் என்னன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இவன் உச்சியாவை சேர்ந்தவனா இருப்பானோ, இவன் செஞ்சு கிளான சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு இடையில இருந்த அந்த நட்புக்கு முன்னாடி கிளானோட கௌரவம் பகையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. அப்படி ஒரு நாள் ரெண்டு பேரும் ட்ரைனிங் முடிச்சிட்டு ஆத்துங்கரைக்கு எதிர்புறமா நின்னுகிட்டு கூழாங்கல்ல ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் வீசிக்கிறாங்க. அதை அவங்க ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஹாஷிராமா வீடு திரும்பும் போது டோபிராமா குறுக்க வந்து ஹாஷிராமா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா அவரோட அப்பாவுக்கு ஹாஷிராமா மாதரா கூட பழகுறது தெரிஞ்சு அவர்கிட்ட கேக்குறாரு, நீ ஒருத்தன் கூட பழகுறியே, அவன் ஒரு உச்சியா அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், அவன் உச்சியாவா தான் இருப்பான்னு அப்படின்னு ஹாஷிராமா